பண்ற? டைம் என்ன ஆகுது? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? நான் ஹாஸ்டல் விட்டு ஓடியாந்துட்டேன்டி. ஒரு ஃபோன் பண்ண இந்த டைம்ல எங்க வர வேண்டியது நீ. அங்க பிரியாணி காலி ஆயிடுச்சு. பிரியாணி கொடுக்குற வாரி பண்ணாத மட்டும் டைம் என்ன தெரியுதுல இப்போ. எனக்கு பிரியாணி நீ உள்ள வா, பேசலாம். உள்ள வா, தயவு செஞ்சு உள்ள வா. ஏன்டா இப்படி பண்ற? உள்ள வா. என்னடா நீ இந்த டைம்ல உனக்கு பிரியாணிக்காக இப்படி ஓடி வந்து நிக்கிற ஹாஸ்டல் விட்ட நீ? எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டாங்கடா. எங்க அறிவு என்ன டைம் என்னன்னு தெரியுதுல உனக்கு? எனக்கு பவுஸ் மாதிரி பண்ண அப்பா போய் உட்காரு போ. எனக்கு மட்டும் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு வெறும் தட்டு தூக்கி கொடுக்குறாங்க. அது வெறும் தட்டு ஒரு பிரியாணி கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் அப்படி வந்து நிற்பியா நீ? நடு நைட்டு 1 மணி, இது 1 மணிக்கு பிரியாணிக்கு சண்டை போட்டு ஹாஸ்டல் விட்டு ஓடி வந்துட்டு இருப்பியா? எனக்கு பிரியாணி வேணும்டா. அதுக்காக நான் என்ன முடிவு என்ன பண்ணுவேன்? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு ரெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ. மொட்டை என்ன மொட்டை? நீ இப்படி யோசிக்கலாமா? நீ ஒரு பிரியாணிக்காக எவ்வளவு விஷயம் நீ இழந்திருக்க. ஒரு பிரியாணிக்காக இப்படி இருக்கிற நீ. எனக்கு டொமேட்டோல ஆர்டர் போட்டு அதை கொடுக்குறியா? இதுக்கெல்லாமாடா விட்டுட்டு ஓடியாருவா? என்ன பண்ணிட்டு ஓடி அந்த அங்க இருந்து? எல்லாரும் என்னை விட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க, எனக்கு மட்டும் பிரியாணி கொடுக்கல. அதனால அதை நான் பண்ணது தப்பு நினைக்கல. தப்புடா மொட்டை. நான் விஷத்தை வச்சு எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? ஒரு பிரியாணிக்காக கொலை பண்ணிட்டு வந்திருக்கேடா நீ. அதனால என் மனசு ரொம்ப உறுத்துது. என்கிட்ட சொல்லுங்க, நானும் உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேனாடா நானு. சரி, லாஸ்ட்ல ஒரே ஒரு தடவை பிரியாணி வாங்கி தெரியா? நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஏன்டா அப்படி பண்ண? என்னடா பண்ணிட்டு வந்தாங்க நீ? எல்லாரும் என்னை விட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க. அதனாலதான் காம்பவுண்ட் எகிரி குச்சி விழுந்தனா உடம்பு ஃபுல்லா முள்ளெல்லாம் குத்திடுச்சு. இழுத்து புடிக்கிட்டு போகும்போது அந்த புல்லெல்லாம் அப்படியே குத்தி உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். இப்படி பண்றேன். இப்ப நான் என்ன மொட்டை பண்ணுவேன் நானு? எனக்கு பிரியாணி வாங்கி கொடுறா. அது போன் பண்ணிருக்கலாம். இப்ப அங்க என்ன பண்ணிட்டு வந்த நீ? அங்க என்ன பதில் சொல்லுவேன்? நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா. நான் சத்தியமா சாவ போறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த பிரியாணிக்கெல்லாம் இந்த முடிவு எடுக்காதடா மொட்டை. தப்பு அது. இப்ப அங்க என்ன பண்ணிட்டு வந்த நீ கடைசியா? எனக்கு பிரியாணி வேணும்டா. அதனாலதான் உங்களுக்கு கொன்னுட்டேன். கொன்னுட்டியா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு வந்த நீ? பிரியாணி எனக்கு போன் பண்ணா பண்ணிருக்கணும். அதுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு வருவியா நீ? பிரியாணி கோசம் தான் போலீஸ்க்குலாம் என்ன பதில் சொல்றது நானு? இப்ப அவங்க பிரியாணி உனக்கு கொடுக்கல, அதனால அவங்க நீ கொன்னுட்ட. ஒருவேளை கொடுத்துருந்தா கொண்டிருக்க மாட்டேன். இல்லடா, ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா உயிரை விட்டுருப்ப. இப்படி ஆட்டு இல்லனா இப்படி ஆட்டு, எதனா ஒண்ணு தாட்டி தொலை. உயிரை வந்து வாங்கி இருக்க நீ இந்த டைம்ல. கூப்பிட்டதுனாலதான் கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். எனக்கு பிரியாணி தான் வேணும். சரி, இங்கே உட்காரு. நான் போய் வெளியே ஆர்டர் மட்டும் வாங்கி வந்துடுறேன். சரியா? எங்கேயும் போக கூடாது மட்டும். சரிண்ணா. இங்க பாரு, எங்கேயும் போக கூடாது. புரியுதா? சரி, நான் வந்துடுறேன். இந்த கொலை சம்பந்தமா யாருக்கிட்ட பிரியாணிக்காக சாவடிச்சுன்னு யார்ட்டி சொல்லாது. நான் வந்துடுறேன். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் ஸ்டிக் தலையா? எப்படி இருக்க? அப்புறம் ஏடா இப்படிலாம் பண்ற? மூடி நிறுத்தணும். கத்தி இருக்கு. யாருமே இந்த பிரியாணி கோசம் உயிரை விடவே கூடாது. கெட்டு போற பிரியாணி, நல்ல பிரியாணி எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதனால நான் சாவறதா கரெக்ட். அவங்க பண்ண தப்பு. நானே செத்துடுறேன். சின்ன கத்தியா பெரிய கத்தியா? பெருசுல சாப்பிட்டு சீக்கிரமா செத்துலாம். ஐயோ வலிக்குது. மொட்டை கதை தரடா. நான் சாவ போறேன். கதை தோட மாட்டாங்க. முடிவு மட்டும் தயவு செஞ்சு கதை தோட தரவா. தோடா அங்க போய் தோட தரப்போ. நான் உன்னை பார்க்க கொண்டு மாட்டேன். நானும் கதை தரத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு கத்தியை கீழே வை. நான் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன். உன்னை பார்த்துட்டேன்டா நானு. அப்பெல்லாம் பேசாதடா. கத்தி வை. உன்னை எதுக்காக உன்னை படிக்க வச்சேன்? இல்லடா, எவ்வளவு பேர் பிரியாணி சாப்பிட்டு செத்துலாம் போறாங்களே. இவங்களை தாங்க அந்த வழியா தாங்க மாட்டடா. நீ சொன்னா புரிஞ்சுக்கோடா. நீ சொன்னா புரிஞ்சு நீ குழந்தை மாதிரி தான் மாட்டா. பிளீஸ்ரா மாட்டா, கவு தரடா. வந்துட்டு ஆனண்டா ப்ளீஸ்ரா. ஐயோ மாட்டா, தயவு செஞ்சு கவு தர மாட்டேன். ஏன் மாட்டாடி பண்ற? தர மாட்டேன் கவுவை. தூக்கெல்லாம் தொங்கடா பலி கூட்டா. டேய் பலி தாங்க முடியாதுடா. டேய் பலி தாங்க முடியாதுடா. சொன்னா கேளுடா. என்ன நீ ஒரு பலியாத அந்த பலியே தாங்கிட்டேன். புரியுதா? அந்த பிரியாணி மேல ஆசைப்பட்டு தந்தா தப்பு. அப்படிலாம் பேசாதடா மாட்டா. உனக்கு ஒரு பிரியாணி 10 பிரியாணி வாங்கி தரடா. கவு தரடா. முன்னாடி வந்துட்டாங்க. வேணாண்டா. கவு தரடா. முன்னாடி வாடா நீ.
மேடம் இது ஆக்ஷன். இவனுக்கு நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. டேய் மொட்டை ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? மொட்டை இந்த கதவு இந்த மாதிரி டைம்ல திறக்க முன்னாடியே திறக்கமே. மொட்டை மொட்டை டேய் நடா நீ இப்படி முடிவு எடுத்துட்டியாடா ஒரு பிரியாணிக்கு போயிட்டு. மொட்டை ஏன்டாடி பண்ற? ஐயோ கடவுளே. மொட்டை ஏன்ச்சுடா அந்த மொட்டைன்னு விட்டு போனேன். ஆனா ஒண்ணு, இனிமே மிட் நைட்ல பிரியாணி சாப்பிடுறவங்க ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி பிரியாணி சாப்பிடுறவங்க எல்லாரையும் கொல்லுவேன் நான். எல்லாரையும் கொல்லுவேன், கண்ட கொண்டமா வெட்டுவேன் நான். நீ இன்னும் சாவடா, நீ எனக்குள்ள வாங்கன்னு தான் இருக்க. இன்னும் இந்த டைம்ல மூக்குல சளி வருது. முடியும் மனத்தை வச்சு செத்துட்டாங்க.